12/8/2026 ஆடி மாதத்தின் 27ஆம் நாள் புதன்கிழமையில் ஆடி அமாவாசை. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளை தவற விடாமல் மிக மிக எளிமையான வழிபாட்டு முறைகளை கூட நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும். நிறைய பேர் புலம்புறதை கேட்டிருப்பீங்க. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளோ கடன், எனக்கு ஏன் இவ்வளோ ஆரோக்கிய குறைபாடு? இதற்கெல்லாம் காரணம் கர்ம வினை. கர்ம வினையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அமாவாசை. வருடத்தில் வரக்கூடிய 12 அமாவாசைக்கும் ஒவ்வொரு அற்புதமான விசேஷங்கள் இருந்தாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. முன்னோர் சாபத்தை அறவே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் பசுவிற்கு உணவு கொடுக்கறது எப்பவும் வழக்கம். இந்த ஒரு பொருளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செல்வந்தராகும் யோகம் ஏற்படும். உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் விடை நிச்சயமாக கிடைக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் இந்த நாளில், இந்த ஆடி அமாவாசை நாளில் கர்ம வினை தீர, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்க, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாளில் பசுவுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கீரை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு சிலர் பசு வச்சுருக்கவங்களுக்கு கொண்டு போய் பணம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் பசுக்கான தீவனங்கள் வைக்கும் இல்லையா, அந்த கடையில் போய் தீவனங்கள் வாங்கி கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாஸ் வச்சு அதை எப்பவும் வழக்கத்தில் செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்தை நீங்கள் கைவிட வேண்டாம். அதோட சேர்த்து பொதுவாக புதன் கிரகத்திற்குரிய தானியமாக கருதப்படக்கூடிய இந்த பச்சை பயிறு ஒரு மனிதனுக்கு நினைவாற்றல், பேச்சு, திறமை, செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையுமே தரக்கூடியது. இந்த புதன் கிரகத்தோட நல்ல ஒரு பலன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த புதன் கிரகத்துக்குரிய தானியமான பச்சை பயிரை அச்சு வெள்ளத்தோடு கலந்து நீங்கள் பசுவுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எல்லா பதிவுலையுமே இந்த பசுவுக்கு தானம் கொடுக்கறத பற்றி நான் எல்லா பதிவுலையுமே சொல்லியிருக்கேன். பசுவின் உரிமையாளரிடம் கேட்டுட்டு கொடுங்க. ஏன்னா பசுவோட உடல்நிலை ஒரு சில பொருட்கள் ஒத்துக்கும், ஒரு சில பொருட்கள் ஒத்துக்காது. நிறைய பேர் இந்த அமாவாசை நாளில் பசுவுக்கு அகத்திக்கீரையை முடிஞ்ச அளவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பசுவுக்கு இவ்வளோதான் சாப்பிடணும் அப்படின்னு தெரியாது. ஏன் மாடு மாதிரி அசை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு கூட ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் அது உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். நீங்கள் பசுவோட உரிமையாளரிடம் சென்று பசுவிற்கு இது நான் கொடுக்கணும்னு இருக்கிறேங்க அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பசு தான் தெரியுங்க, நான் அடிக்கடி கொடுத்துட்ருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் நாளைய தினத்தில் பச்சை பயிரோடு அச்சு வெள்ளம் கலந்து கொடுத்தீங்கன்னா ராஜயோகம் உங்களுக்கு தேடி வரும். நான் எப்பவும் போல் நான் தீவனங்கள் வாங்கி கொடுப்பேங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக அதோடு சேர்த்து சும்மா கொஞ்சமாக, ரொம்ப வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட கொஞ்சமாக பச்சை பயிரையும் வெள்ளத்தையும் வாங்கி கொடுங்க. இப்போ அடுத்த கொஸ்டின், நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம், நீங்கள் சொல்கிற மாதிரி பசுவோட உரிமையாளரையும் நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது, பசுவை பார்த்தும் கொடுக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா இந்த பசு கொடுக்கக்கூடிய அந்த பச்சை பயிரை கூட கொஞ்சம் வாங்கிக்கோங்க, அச்சு வெள்ளத்தையும் கூட கொஞ்சம் வாங்கிக்கோங்க. யாராவது இல்லாதவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மறுபடியும் சொல்கிறேன், முடியாத பட்சத்தில், முடியாதுங்க எனக்கு அந்த சூழ்நிலை வசதிகள் இங்கே இல்லை அப்படிங்கிறவங்க யாருக்காவது ஆதரவற்றவர்களுக்கு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. நல்லது. இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நாளைய தினத்தில் உணவளிக்க முன்வாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.